எல்லாரையுமே கலாய்ச்சி எடுத்திருக்காங்க. ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்தால் எப்படி வந்து கலாய்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலாய்ச்சிருக்காங்க. இன்னும் விஜய் கொஞ்சம் அதிகமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து விஜயை ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு படம். ட்ரோல் பண்ணக்கூடிய படம் தான் இது. வந்து அவருக்கு சப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2-3 விஷயங்களில் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர மற்ற எல்லாமே ட்ரோல் தான். இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை என்கரேஜ் தான் பண்ணணும். அது இவ்வளோ ஒரு இந்த ஸ்டோரி எதுக்கு பண்ணாங்கன்னு அதை நான் இது பண்ணல. நானும் ஃபுல்லாகவே வந்து ட்ரோல் பண்ணுற போல தான் ப்ரோ இருக்குது. தளபதி அவரை வச்சு ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபேனாக அது யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ப்ரோ. படம் பிடிக்கல ப்ரோ. ரொம்ப டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அவர் வந்து மறுபடியும் அரசியல் வந்து மறுபடியும் சினிமாவுக்கு போயிடுவார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவர் பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து இதில் கனெக்ட் பண்ணி அவரை வந்து தப்பாக போட்டு பண்ணிருக்காங்க. காட்டலாம், அவரை வந்து அவர் மாதிரி ரெஃபரன்ஸில் எடுத்து பண்ணலாம், நல்ல விஷயமா பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி அரசியல் இருக்குது, இந்த மாதிரியும் போகும், மக்கள் பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக டார்கெட் பண்ணி அவரை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணி பர்சனல் விஷயத்தெலாம் எடுத்து லாஸ்ட்டு வந்து மறுபடியும் போயிடுவார். அதேமாதிரி சில விஷயம் மெயினாக நோட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா இவர் வந்து சில விஷயம் இவருக்கு சுற்றி நிறைய விஷயம் தப்பு நடக்குது, அதெல்லாம் வந்து இவங்க கூடயே இருக்கிறவங்க தான் பண்ணுறன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப தப்பாக இருக்குது.